Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து two phase locking protocol. So two phase locking protocol என்ன பண்ணும் அப்படினு சொன்னா serializability guarantee பண்ணும். இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் வந்து simple locking protocol வந்து எதுவுமே guarantee கொடுக்கல. சில schedules வந்து guarantee serializable இருக்கும், recoverable இருக்கும், இல்லை ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக்காக இருக்கும், ஸ்டார்வேஷன் இருக்காது. பட் ஆனால் எல்லா ஷெடியூலும் அதை கேரண்டி பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த லாக்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் மொத்தமாக அந்த லாக்கை ஒன்றா நம்ம ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. க்ரோயிங் ஃபேஸ் லாக்ஸ் ஆர் அக்வயர்ட் அண்ட் நோ லாக்ஸ் ஆர் ரிலீஸ்ட். ஸோ லாக்ஸ் ஆர் அக்வயர்டு அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னென்ன எனக்கு தேவையோ அதை நான் வந்து வாங்கி வச்சுப்பேன், யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதை வந்து என்ன சொல்லுவேன், எது தேவையோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கடைசியில் ஷ்ரிங்கிங் ஃபேஸில் தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன். இது வந்து நான் எப்படி சொல்கிறது, வாங்கினா நான் மொத்தமாக எல்லாத்தையும் வாங்குவேன், வாங்கிட்டு உடனே ரிலீஸ் பண்ண பிறகு தான் நான் இப்போ போன இதில் என்ன பார்த்தோம், வாங்கினேன், ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்ததை இன்னொருத்தர் யூஸ் பண்ணாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் என்னென்ன தேவையோ நான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு நான் மொத்தமாக என்ன பண்ணுவேன், எனக்கு ரிலீஸ் பண்ணுவேன். எல்லா வேலையும் முடித்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ நான் அதான் ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒவ்வொரு கவுண்டர்லேயும் நின்றுட்டு, அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நான் நின்றுட்டு வந்து இண்டிவிஜுவலாக பில் போடாமல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், ஃபைனலாக எனக்கு மொத்தமாக பில் போடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து க்ரோயிங் ஃபேஸ். ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படிங்கிறது மொத்தமாக பில் பண்ணுறேன் இல்லையா, கடைசியில் வாங்கினதுக்கெல்லாம் நான் பில் போடுறேன் இல்லையா, அதுதான் வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ். சரியா, இது சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னது. ஸோ இப்போ இந்த சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் தான். க்ரோயிங் ஃபேஸ் அப்படின்னு க்ரோயிங் ஃபேஸும் இருக்குது, ஷ்ரிங்கிங் ஃபேஸும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் ரீட் ரைட், ஓகேவா, ரீட் ஆஃப் ஏ, ரைட் ஆஃப் ஏ. அதே மாதிரி எஸ் ஆஃப் பி அப்படின்னா ரீட் ஆஃப் பி. ஸோ இங்கே எனக்கு எந்தெந்த லாக் தேவையோ வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் வேணும்னு சொல்லி வாங்கினேன், அதுக்கப்புறம் எனக்கு ஷேர்டு லாக் ஆன் டேட்டா ஐட்டம் பி வாங்கினேன். ஸோ மொத்தமாக நான் என்னென்ன லாக் வேணுமோ அதெல்லாம் க்ரோயிங் ஃபேஸில் வாங்கிக்கிறேன். திருப்பி நான் ஷ்ரிங்கிங் ஃபேஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னென்ன வாங்கினேனோ அதெல்லாம் நான் வந்து என்னென்ன லாக் வாங்கினேனோ அதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன், ஏ வாங்கினேன், ஏ தான் எந்த லாக் வாங்கினேன், ஏ வாங்கினேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பி லாக்கை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதுதான் வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ். இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். சரியா, இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து சீரியலைசபிலிட்டி என்ஷூர் பண்ணும். ஏன் எப்படி என்ஷூர் பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து T1 வந்து எக்ஸ் ஆஃப் ஏ கேட்டிருக்கு, ஸோ ரீட் ரைட் ஆக்சஸ் கேட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்து எப்போ கான்ஃப்ளிக்ட் வரும், டர்ட்டி ரீட் வந்தால் தான் கான்ஃப்ளிக்ட் வரும். டர்ட்டி ரீட் இன்னொரு டிரான்சாக்ஷனாக வரக்கூடாது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு இது யூஸ் பண்ணுற வரைக்கும் வேறு யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் இங்கே மீனிங். இப்போ போன இதில் என்ன பார்த்தோம், நான் யூஸ் பண்ணிவிட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுவேன், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் யூஸ் பண்ணாங்க. இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இங்கே என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நான் மொத்தமாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் இன்னொரு இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா, முடியாது. சப்போஸ் இங்கே எக்ஸ் ஆஃப் ஏ இருக்குது, ஸோ ரீட் ஆக்சஸ், ரைட் ஆக்சஸ். இப்போ T2 வந்து எனக்கு என்ன சொல்லுது, எஸ் ஆஃப் ஏ வேணுங்குது. எப்போயுமே எக்ஸ்க்ளூசிவ்க்குள்ளே ஷேர்ட் அலோவ் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இது வந்து இது அலோட் கிடையாது. இது வந்து என்ன, இது வந்து இப்போ வந்து நான் இது எல்லாமே எனக்கு வந்து என்னது, இது எல்லாமே வந்து எனக்கு க்ரோயிங் ஃபேஸ். க்ரோயிங் ஃபேஸ். ஸோ வந்து நான் இங்கே அலோவ் பண்ணலை, நான் அலோவே பண்ணாதப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், நான் இந்த T1 ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் T2வால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இங்கே T1 க்ரோயிங் ஃபேஸில் தான் இருக்குது, விச் மீன்ஸ் எது வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ
அவன் மாதிரி இன்னொன்று ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் வருமா? வராது. ஸோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இது அலோடு இல்லை. எப்போ இது அலோடு? நான் இங்கே வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ் வந்து எல்லாத்தையும் லாக்கை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இங்கே அலோவ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ். இது வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ். சரியா? இது வந்து ஓகேவா, ஷ்ரிங்கிங் ஃபேஸ். இப்போ இது நான் ரிலீஸ் பண்ணதுனால இப்போ இது எஸ் ஆஃப் ஏ கேட்டுச்சா? கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன், ஆர் ஆஃப் ஏ போடுறேன். சரியா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் முடித்த பிறகு தான் நான் வந்து கேட்குறதுனால இங்கே வந்து நமக்கு என்ன வராது, கான்ஃப்ளிக்ட் வராது. ஸோ இது வந்து என்ஷூர்ஸ் சீரியலைசபிலிட்டி. இப்போ போனதில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வாங்கினோம், உடனே நான் அன்லாக் பண்ணிட்டேன். இங்கே நான் அப்படி இல்லை. எல்லா இது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அதை வச்சு என்னென்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு கடைசியில் நான் வந்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இன்னொரு டிரான்சாக்ஷனில் அலௌட் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து சீரியலைசபிலிட்டியை என்ஷூர் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி சீரியலைசபிலிட்டி என்ஷூர் பண்ணுது அப்படின்னு. ஸோ இப்போ அது வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க, அப்போ அது வந்து சீரியல் ஷெடியூலான்னு கேட்பீங்க. இப்போ இது வந்து கன்கரண்ட் ஆக்சஸ் இங்கே வர்றாங்க. இப்போ லாக் ஆகிருக்கு, லாக் வாங்கியிருக்கேன், என்ன ஷேர்டு மோடு வாங்கியிருக்கேன். இப்போ T2 வந்து லாக் எஸ் ஆஃப் ஏ கேட்குது, நான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஷேர்டும் அலௌடு. ஸோ அதனால் வந்து இங்கே க்ரோயிங் ஃபேஸ் நடக்கும்போது இங்கேயும் நடக்குது. ஓகே, ஏன்னா இது அலௌடுனால இது அலௌடு. வேறு என்ன லாக் வேணும்னு கேட்குது, T1 எக்ஸ் ஆஃப் பி. ஸோ ரீட் ஆஃப் பி, ரைட் ஆஃப் பி. சரியா? ஸோ இங்கே இது என்ன கேட்குது, திருப்பி இது வந்து இது வரைக்கும் க்ரோயிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது, அன்லாக் பண்ணுது, அன்லாக் ஆஃப் ஏ. இது அன்லாக் பண்ணோன்னே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து லாக் ஆன் எக்ஸ் ஆஃப் டி கேட்குது. டி வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்னால என்ன பண்ணுறாங்க, T2ல் கிராண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே இது அன்லாக் பண்ணுது. அன்லாக் பண்ணோன்னே இது என்ன ஃபேஸ் வருது, இது வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ் வந்துடுது. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் அன்லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே நம்ம வந்து வெறும் சீரியல் ஷெடியூலுக்கு தான் அதை பண்ணணும்னு நினச்சிக்கக்கூடாது இல்லையா? இங்கே வந்து கன்கரண்ட் ஆக்சஸ்க்கும் அலௌடு இல்லையா? சப்போஸ் இங்கே எஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் ஏ இருந்தால் இது வந்து நாட் அலௌட். இப்போ அங்கே நம்ம எக்ஸ் ஆஃப் ஏ வச்சு தானே பார்த்தோம். இங்கே எக்ஸ் ஆஃப் ஏ வச்சு பார்த்தோம், இங்கே எஸ் ஆஃப் ஏ கேட்டுச்சு, அலௌடு இல்லை. ஸோ இங்கே நாட் அலௌடு. இங்கே எஸ் ஆஃப் ஏ ஷேர்டு மோடு இருக்கிறனால தான் இங்கே அலோவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இதில் வந்து இந்த ஷெடியூல் வந்து சீரியலைசபிளாக எப்படி இந்த லாக்கிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது அப்படின்னா வந்து லாக் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம செக் பண்ணலாம். லாக் பாயிண்ட்னால் என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எங்கே அன்லாக் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் வந்து லாக் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷனில் எங்கே அன்லாக் ஆகுதோ அதுதான் வந்து லாக் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஆகுது, இங்கே தான் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து லாக் பாயிண்ட்டு. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் T2ல் ஃபஸ்ட்டு அன்லாக் எங்கே ஆகுது, இங்கே ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் லாக் பாயிண்ட். இல்லைனா கடைசி லாக் எங்கே பண்ணுமோ அதுதான் வந்து லாக் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாக் பாயிண்ட்னால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த ஷெடியூல் வந்து சீரியலைசபிளாக இல்லையான்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் T1 T2 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு லாக் பாயிண்ட் எங்கே வருது, எந்த டிரான்சாக்ஷனில் லாக் பாயிண்ட் ஃபஸ்ட்டு வருது, நமக்கு வந்து லாக் பாயிண்ட் வந்து டிரான்சாக்ஷன் T1ல் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ T1 டிபெண்ட்ஸ் ஆன், திருப்பி அதுக்கப்புறம் T1 முடித்த பிற்பாடு தான் T2க்கு வருது. ஸோ இதனால் திருப்பி T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1 எங்கேயாவது வருதா, கிடையாது. அப்படி வந்ததுன்னா அந்த ஷெடியூல் வந்து சீரியலைசபிளே இல்லையே. ஸோ அதனால இது வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் ஷெடியூல். சரியா? ஸோ நம்ம வந்து லாக் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த லாக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷெடியூல் வந்து சீரியலைசபிளாக இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாக் பாயிண்ட்டுனா என்னது, எந்த பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோமோ அதுதான் லாக் பாயிண்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோக்காலோட அட்வான்டேஜ்
அட்வான்டேஜ்னால் இது இட் என்ஷோர்ஸ் சீரியலைசபிலிட்டி, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற ட்ராபேக்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.